நம்மை எச்சரித்து சரியான வழிகளில் நம்மை நடத்தக்கூடிய வேதாகமத்தை நமக்கு தந்த நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். துதிப்பதற்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு உதாரணங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலரை பார்த்து அவங்கள மாதிரி நாம பின்பற்றணும்னு, சிலருடைய வாழ்க்கைய நாம ஒரு நாளும் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு வேதாகமத்தின் மூலமா நாம அறிந்து கொள்ள முடியும். சிலருடைய குணங்கள் எந்த விதத்திலையும் நம்ம இடத்துல காணப்படக்கூடாதுன்னு வேதம் எச்சரிக்கிற வசனங்களையும் நாம வாசிக்கும். அது மாதிரிதான் ஏசாவை குறித்தும் நாம இந்த வசனத்துல வாசிச்சோம். அதனால ஏசாவின் இடத்துல இருந்த எந்த துர்குணத்தையும் நம்மிடத்துல இருந்து விலக்கும்படிக்கும் அந்த மாதிரியான துர்க்கிரியைகள் நம்மிடத்துல காணப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் காக்கணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். நம்ம மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தினரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஏசா தான் இழந்த ஆசீர்வாதத்தை அழுது தேடின போதும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியலன்னு. அதனால அந்த மாதிரியான பரிதாப நிலைமைக்கு நாம யாரும் தள்ளப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தரணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது எவ்வளவு அன்பும் கிருபையும் உள்ள நல்ல தேவனா இருக்கிறார் பாருங்க. அவர் இருக்கிற மேன்மையான உன்னதமான இடங்கள்ல நம்மளும் வைக்கணும்னு சுத்தம் கொண்டு அதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி வருகிற நல்ல கர்த்தரை துதித்து உயர்த்தலாம்.